நீங்க வந்து முஸ்லீம் மாந்திரிகர் அப்படின்னு சொல்றீங்க. மக்கள் இங்க எதுக்காக வராங்க? நீங்க என்ன மாதிரியான விஷயங்கள் மக்களுக்கு பண்ணிட்டு இருக்கீங்க? என்னுடைய வேலை வந்து முஸ்லீம் மாந்திரிகம். பிளாக் மேஜிக் கிடையாது. நான் செய்கிறது வந்து சூனியம் எடுக்கிறது, ஒயிட் மேஜிக். நல்லது மட்டும்தான் செய்வேன், கெட்டதெல்லாம் நான் செய்கிறது கிடையாது. நெஞ்செல்லாம் கொஞ்சம் படபடப்பாக இருக்கும், மூச்சு அடைக்கிற மாதிரி இருக்கும், முதுகு தண்டு வலி இருக்கும், பயங்கரமாக எலும்பு ஜாயிண்ட் எல்லாம் வலி இருக்கும், சாப்பிட்டா சாப்பிட முடியாது, வாமிட் வர மாதிரி இருக்கும், ஆனால் வாமிட் வராது, வயிறு உபசமாக இருக்கும். இதெல்லாம் சூனியத்தினால வரதா ஜென்ம சாபத்துக்கு தீர்வே கிடையாது. இருக்கு. எப்படி தீர்வுன்னா, நம்ம கொடுக்குற தான தர்மத்துல கொஞ்சம் தப்பிச்சின்னு போகலாம். இந்த மாதிரி இடத்துல எல்லாம் வந்து கொஞ்சம் கிளப்பி எடுத்து தப்பிச்சின்னு போகலாம். அதுல இருந்து ஃபுல் கியூர் இயேசு. அவர் நம்ம தான் பிரிச்சு வச்சிருக்கிறோம். மக்களுமே மனுஷனமே பிரிக்கணும் அவசியம் இல்லையே. நோய்க்கு ஒரு தீர்வு தானே எல்லாமே நாங்க கேட்கிறோம். நாங்க உட்காந்துருக்க எதுக்கு? ஜாதி மதத்தை ஒன்னா சேர்க்கறதுக்கு உட்காந்து இருக்கிறோம். இருக்கிற நோயை தீர்வு சிறப்பு தானே உட்காந்து இருக்கிறோம். இந்த ஸ்லீப்பிங் டோஸ் கொடுத்த உடனே நான் நிம்மதியாக தூங்குறேன்னா, ஸ்லீப்பிங் டோஸ் கொடுத்தா மட்டும் தான் தூங்க முடியுது உங்களால். நான் தான் சொல்றேன், ஸ்லீப்பிங் டோஸ் இல்லாமல் தூங்கி பாருங்க. இப்போ என்கிட்ட வந்து அந்த கிளியர் பண்ணிவிட்டு நீ ஸ்லீப்பிங் டோஸ் இல்லாமல் தூங்கலாமே. அதுதானே சூனியத்தை எடுத்து கொடுக்குறது. நாங்க அந்த சூனியம் இருக்கிறதுனால தானே உங்களுக்கு பாதிப்பு இருக்கு. அதை நம்ம மக்கள் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. தயவுசெய்து வந்து பிளாக் மேஜிக் தயவுசெய்து பண்ணாதீங்க. எல்லாருக்குமே கேவலம் வாழ்ற கொஞ்ச காலத்துல வந்து இந்த மாதிரி பாவத்தை பண்ணிக்கிட்டு என்னமே நிரந்தரமான உலகம் கிடையாது நமக்கு. இதெல்லாம் எல்லாமே விட்டு போற உலகம் தான். அது எதுக்கு தேவையில்லாம இந்த பாவத்தை சுமந்துக்கிட்டு நல்ல குடும்பத்தை வந்து பிரிச்சுக்கிட்டு பாவி இருக்கிற உடம்புல இருக்குது. அது சொல்றது மட்டும்தான் அது கேட்கும். அது என்ன சொல்லுதோ அதை தான் நீங்க போடணும், உறுத்தணும். இந்த கல்ல துணி போடுன்னு சொன்னா அதுக்கு துணி தான் நீங்க போடணும். அந்த கண்ட்ரோல்ல வச்சிருக்கிறோம் அந்த ஆன்மா. நாங்க உட்காந்து பிரிச்சு எடுத்துருவோம், முடியாதெல்லாம் கிடையாது. ஏதாச்சும் இடத்துல ஏதாச்சும் பயங்கள்லாம் ஏற்படாதா? நீங்க தைரியமாவே எல்லாத்தையுமே ஹேண்டில் பண்ணி எல்லாத்தையுமே கவர் பண்ண? இந்த தொழிலை பொறுத்தது வரைக்கும் நான் பயந்தானா கண்டிப்பா நான் அடி வாங்கி. இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மூலக்கடையில ரொம்பவுமே பிரபலமா இருக்கக்கூடிய டீன் பாய் அவர்கிட்ட தான் வந்திருக்கோம். இவர்கிட்ட கேட்க நிறைய கேள்விகள் இருக்கு. வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நல்லா உடைய புண்ணியத்துல. கண்டிப்பா எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன் நானும். சொல்லுங்க மேம். நீங்க வந்து முஸ்லீம் மாந்திரிகர் அப்படின்னு சொல்றீங்க. மக்கள் இங்க எதுக்காக வராங்க? நீங்க என்ன மாதிரியான விஷயங்கள் மக்களுக்கு பண்ணிட்டு இருக்கீங்க? என்னுடைய வேலை வந்து முஸ்லீம் மாந்திரிகம். பிளாக் மேஜிக் கிடையாது, கம்பல்சரி ஒயிட் மேஜிக் தான். அதாவது பிளாக் மேஜிக்கு ஒயிட் மேஜிக்கு தான் வித்தியாசம்னா, சூனியம் வைக்கிறது பிளாக் மேஜிக், நான் செய்கிறது வந்து சூனியம் எடுக்கிறது ஒயிட் மேஜிக். நல்லது மட்டும்தான் செய்வேன், கெட்டதெல்லாம் நான் செய்கிறது கிடையாது. இன்றைக்கி இருக்கிற வந்து நிறைய பேர் வராங்க. எனக்கு வந்து என் கணவர் வந்து இன்னொருத்தருடைய கள்ள தொடர்பில் இருக்கிறாரு, என் வீட்டுக்காரர் என்கிட்ட முன்ன மாரி இல்லை, பேசுகிறது கிடையாது, சிடின்னு என் மேலே சண்டை போடுறாரு, என் மேலே பழகிறது இல்லை, அந்த அன்பு கிடையாது, என் பிள்ளைங்களை விட்டுட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வராங்க. அவங்களுக்கெல்லாம் நான் கண்டிப்பாக என்னால் முடிஞ்ச அளவுக்கு கண்டிப்பாக தீர்வு நான் செஞ்சு தரேன். மனைவி மாறுங்கள், கணவர் தெரியாமல் இந்தமாரி கள்ள தொடர்பு இருக்குது அதுன்னு சொல்லி என்கிட்ட வராங்க, அதுவும் நான் செஞ்சு தரேன். இது போக வந்து இந்த தொழிலுக்காக வியாபாரம் நல்லா ஓடி, இந்த வியாபாரம் இப்போ வியாபாரமே இல்லாமல் வீட்டில் உட்காந்துருக்கிறேன், ரொம்ப கஷ்டமாக இருக்குது, என் தொழிலுக்கு முன்னேற்றத்துக்கு எதனா பண்ணி கொடுங்கன்றேன், செஞ்சு கொடுக்குறேன். கம்பெனிங்களுக்கு நல்லா ஓடி இந்த கடை சார், நல்லா ஓடி இந்த கம்பெனி, நல்லா பீக்கில் இருந்தேன், இன்றைக்கி வந்து எனக்கு கரண்ட் பில்லு கட்டுற அளவுக்கு கூட எனக்கு வருமானம் இல்லாமல் இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க, அதுக்கும் நான் செஞ்சு தரேன். இல்லை காதலகர் பிரச்சனை இப்போ இருக்கிறது வந்து காதலகர் சின்ன பிள்ளைங்கள்லாம் வந்து லவ் பண்ணி உடம்பு ரீதியாவோ பண ரீதியாவோ மன ரீதியாவோ என்னை ஏமாற்றிட்டு போயிட்டாங்க. ஐயா நான் 6 வருஷம் லவ் பண்ணேன், 9 வருஷம் லவ் பண்ணேன், என்னை வந்து விட்டுட்டு போயிட்டான், என்னை அவனை வர வச்சு கொடுங்க அப்படின்றாங்க, அதுவும் நான் செஞ்சு தரேன். ஏன்னா இன்றைக்கி வந்து நல்லா பழகிட்டு உடம்பு ரீதியாக பண ரீதியாக நான் எல்லாமே யூஸ் பண்ணிவிட்டு இன்றைக்கி எல்லாமே எனக்கு செல் பிளாக்கில் போட்டு அவன் போயிட்டான், என் நம்பரே இப்போ எடுக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லி நிறைய கேஸ் வருது, அதெல்லாம் செஞ்சு தரேன். இது போக இது பேய் பிசாசு பில்லி சூனியம் கீனியம் எல்லாமே கண்டிப்பாக நான் எடுத்து விடுறது, எல்லாமே நான் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். இப்போ நீங்கள் ஒயிட் மேஜிக் பண்ணுறீங்க, நல்லது மட்டும்தான் செய்கிறீங்க. இப்போ பிளாக் மேஜிக் பண்ணுவாங்க இல்லையா, அவங்களுக்கு கடவுள் எதுவும் தவறான விஷயங்கள்லாம் இப்படி பண்ணுறாங்கன்றதுக்காக தண்டிக்க மாட்டாரா? கண்டிப்பாக அவங்க அனுபவிச்சுன்னு தான் இருக்கிறாங்க. இருந்தாலும் அவங்க அந்த பணத்து மோகத்தில் அவங்க பண்ணுற தவறு அவங்க கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குது. அவங்க வீட்லேயும் இருக்கும் பிரச்சனைகள். பிளாக் மேஜிக் பண்ணிவிட்டு அவனுக்கு ஒருத்தனை கெடுத்துட்டு அந்த காசை வாங்கி நீ சாப்பிட்டீங்கன்னா அதில் நீங்கள் நல்லா இருப்பீங்களா? அதில் வர பிரச்சனைகள் கண்டிப்பாக உங்களுக்கு வரும் இல்லையா? அது அவங்களால உணர முடியும், ஆனால் அதை வந்து ஏற்றுக்க மாட்டாங்க. கேட்டால் அது என்னுடைய தொழில் தர்மம்னுவாங்க. செய்கிற தவறு செஞ்சிடுவாங்க, அதில் நியாயத்தைப்படுத்துவாங்க. ஆனால் தயவுசெய்து அதான் பண்ணவானா நான் எல்லாருக்குமே அதான் சொல்கிறேன். தயவுசெய்து வந்து பிளாக் மேஜிக் தயவுசெய்து பண்ணாதீங்க. எல்லாருக்குமே கேவலம் வாழ்கிற கொஞ்ச காலத்தில் வந்து இந்த மாதிரி பாவத்தை பண்ணிக்கிட்டு என்னமே நிரந்தரமான உலகம் கிடையாது நமக்கு. இதெல்லாம் எல்லாமே விட்டு போகிற உலகம் தான். அது எதுக்கு தேவையில்லாமல் இந்த பாவத்தை சுமந்துக்கிட்டு நல்ல குடும்பத்தை வந்து பிரிச்சுக்கிட்டு ஏன் அதெல்லாம் பண்ணுறோம் பண்ண முடியாது, புரியல எனக்கு.
ஓகே. இப்ப எனக்கு இன்னொரு ஒரு கேள்வி இருக்கு. எனக்கு தெரிஞ்ச நெறைய பேருமே சொல்லியிருக்காங்க. ஏதாச்சும் மர்மமான முறையில காதுகிட்ட வந்து ஒரு மாரி சவுண்ட் மாரி கேக்குது அப்படிங்கிற மாரியான சில விஷயங்கள் வந்து சொல்றது உண்டு. ஆமா. உங்ககிட்ட அந்த மாதிரியான ப்ராப்ளம் மூலியமா இங்க வந்திருக்காங்களா? அது ஜஸ்ட் எதனால இப்ப வராங்க? நீங்க வரதுக்கு முன்னாடியே ஒருத்தர் வந்து போனாங்கல்ல பாத்தீங்களா நீங்க? ஆமா, ஆமா. அவங்களும் அந்த கேஸ் தான் அது. என்ன? நைட்ல வந்து தூங்க முடியல. காதுல வந்து பேசிக்கிட்டே இருக்கு. ஒரு ம். இரையிற மாதிரி சவுண்ட் இருக்கு. காதுல சத்தம் ஏதாவது ஒண்ணு குடுத்துக்கிட்டே இருக்கும். உடம்புல வலி எங்கேயாவது இருந்துச்சுன்னா எல்லாமே இந்த சூனிய பாதிப்பு தான். ஏவி விடுறது. ஓகே. ஏவல் மாரி ஏவி விட்டோம்னா இந்த காதுல வந்து பேசுற சவுண்டு கேட்கும். ம். தலையில வந்து முடி கொட்டும். கண் பார்வை கம்மியாகும். நெஞ்செல்லாம் கொஞ்சம் படபடப்பா இருக்கும். ம். மூச்சு அடைக்கிற மாதிரி இருக்கும். ம். முதுகு தண்டு வலி இருக்கும் பயங்கரமா. எலும்பு ஜாயிண்ட் எல்லாம் வலி இருக்கும். சாப்பிட்டா சாப்பிட முடியாது. வாமிட் வர மாதிரி இருக்கும். ஆனால் வாமிட் வராது. வயிறு உபசமாக இருக்கும். இதெல்லாம் சூனியத்தினால வரதா இது. இதை வந்து காதில் பேசிகிட்டே இருக்கிறான்னா இதெல்லாம் ஏவல். ஏகி விடுறது. சவுண்டு கேட்கும். யாரோ கூப்பிட்ற சவுண்டு கேட்கும். வீட்டில் வந்து ஏதோ உருவம் கருப்பாக சுற்றுற மாதிரி தெரியும். பர்டிகுலர் உங்கள் கண்ணுக்கு மட்டும் தான் தெரியும் அந்த உருவம். ஓ! மத்த யாருக்குமே தெரியாது. சம்பந்தப்பட்ட பாதிக்காக அவங்களுக்கு மட்டும்தான் அந்த கண்ணுக்கு. எத்தனை பேர் வந்து சொன்னாங்க, சார் இப்போ நான் உங்ககிட்ட பேசிட்டு போகிறேன் சார் வெளியில். என் கூடவே வருது சார் அவ்வளோ பெருசா. இவ்வளோ மோட்டாவாக இருக்குது சார். கண்ணெல்லாம் ஒரு மாதிரியாக இருக்குது சார்ன்றாங்க. ஓ! பேசிட்டு போகும்போதே அந்த பிரச்சனை. என்கிட்ட வந்து பேசிட்டு வெளியே போகும்போது அது உங்ககிட்ட வர சொல்ல இல்லை சார். அது வெளியே நிற்குது சார். வெளியே நிற்குது சார். உங்ககிட்ட பேசிட்டு வெளியே போனால் நீ எங்கே போனாலும் ஒன்றும் பண்ண முடியாது என்னால் அப்படின்னு சொல்லிட்டு என் கூடவே வருது சார். அது எனக்கு அந்தமாரி கண்ணெல்லாம் முட்டை முட்டையாக கண்ணு இவ்வளோ பெரிய கண்ணு நாக்கு நீட்டி என்ன பயமுறுத்துதுன்னாங்க. இது என் வீட்டில் சொன்னால் நம்ப மாட்டேன்றாங்க அப்படின்னாங்க. அந்த நம்ப மாட்டேன் சொல்லி தான் ஒரு கர்ப்பிணி பெண்ணுக்கு வந்து தேவையில்லாமல் அவ்வளோ பெரிய பிரச்சனையை வச்சாங்க. அது அந்த பொண்ணு என்கிட்ட வந்தது. அதை கிளியர் பண்ணி கொடுத்தேன். இப்போ நல்லா இருக்கிறாங்க. ஓ! இந்த ஒரு பிரச்சனை இருக்கு. நமக்கு ஒரு பிரச்சனை இருக்குன்னு வீட்டில் சொன்னா அதை நம்ப மாட்டேங்கிறாங்க ஜனங்க. அதெல்லாம் வந்து இவன் வந்து ஏதோ பைத்தியம், இவன் புலம்புறா, இவன் வந்து மன ரீதியாக சில தேவையில்லாமல் அந்த சைக்கா டாக்டர் கிட்ட போய் காட்டிட்டு அவருங்க என்ன பண்ணுறாங்க, இந்த ஸ்லீப்பிங் டோஸ் கொடுத்துட்றாங்க. சைக்காலஜி டாக்டர் கிட்ட போயிட்டு ஸ்லீப்பிங் டோஸ் வாங்கி போட்டுட்டு நிம்மதியாக தூங்குறாங்க. அவங்களுக்கு என்ன தெரியும், டாக்டரை பொறுத்த வரைக்கும் டாக்டருடைய படிப்புக்கு தகுந்த மாதிரி அவங்க ட்ரீட்மெண்ட்டை அவங்க எடுக்கிறாங்க. அது அவங்க மேலே சொல்லி தப்பு கிடையாது. நீங்கள் சொல்கிற தொழிலுக்கு நீங்கள் சொல்கிற பிரச்சனைக்கு அவங்க தீர்வு உங்களுக்கு சொல்லி கொடுக்குறாங்க. இந்த ஸ்லீப்பிங் டோஸ் கொடுத்த உடனே நான் நிம்மதியாக தூங்குறேன்னா ஸ்லீப்பிங் டோஸ் கொடுத்தா மட்டும் தான் தூங்க முடியுது உங்களால். அது கொடுக்காம உங்களால் தூங்க முடியுமா? இருக்க முடியாது. தூங்க முடியாது. நான் தான் சொல்கிறேன், ஸ்லீப்பிங் டோஸ் இல்லாமல் தூங்கி பாருங்கள். இப்போ என்கிட்ட வந்து அந்த கிளியர் பண்ணிவிட்டு நீ ஸ்லீப்பிங் டோஸ் இல்லாமல் தூங்கலாமே. அதுதானே சூனியத்தை எடுத்து கொடுக்குறது. நாங்கள் அந்த சூனியம் இருக்கிறதுனால தானே உங்களுக்கு பாதிப்பு இருக்குது. அதை நம்ம மக்கள் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க. பாவம் அவங்க வீட்டில் இருக்கிறவங்க பிரச்சனை இருக்கிறவங்க சொன்னால் அது ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க. ரெண்டு விஷயம். ஒன்று வந்து ஜாதி தடை இருக்குது. கிறிஸ்டின்னு நாங்கள் இதெல்லாம் பண்ண மாட்டோம், நாங்கள் இதெல்லாம் தாயத்தை கட்ட மாட்டோம், நான் இதை மாதிரி நம்புறது கிடையாது அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ளவே ஒரு கட்டுப்பாடு போட்டு அவங்க பண்ணுறாங்க. சரி, நீங்கள் நம்மக்கிட்ட வர வேண்டாம், அட்லீஸ்ட் நீங்களாவது நல்லா செய்யணும் இல்லையா? அவங்க அது கூட இல்லாமல் பாவம் ரொம்ப அவஸ்தைப்பட்டு என்கிட்ட வராங்க. எங்கள் இதில் எல்லாம் அனுப்ப முடியல, எனக்கு தொழிலில் முன்னேற்றம் கிடையாது, எனக்கு எல்லா பிரச்சனையும் இருக்குது, எங்கள் ஃபாஸ்டர் வந்து இதெல்லாம் அலோடு இல்லை அப்படின்றாங்க. சரி, நீங்களும் சரி கிளியர் பண்ணி விடலாம் இல்லையா அவங்களுக்கு? அவங்க வந்து சின்ன பின்னமாக ஆகுறாங்க அதில். அதாவது என்கிட்ட தான் வரணும், பாய்கிட்ட தான் வரணும், இந்துக்கள் கிட்ட போகணும். இதில் வந்து ஜாதி வேறுபாடு கிடையாது. நோய்க்கு தீர்வு எங்கே கிடைக்குதோ அங்கே போயிட்டு நம்ம சரி பண்ணிக்க வேண்டியதானே. கண்டிப்பாக. நான் ஒரு முஸ்லீம், எனக்கு உடம்பு சரியில்லை, நான் பாய்கிட்ட தான் போவேன்னா வேலைக்கு ஆகாது. யாராக இருந்தால் நம்ம உயிரை காப்பாற்றுறாங்களா அதைத்தான் நான் பார்க்க முடியும். நானே இந்த அடுத்த கேள்வியா வைக்கலான் இருந்தேன். ஜாதி மதம் எல்லாத்தையும் தாண்டி வந்து இங்க வர்றது உண்டா? இதுல என்ன மாதிரியான சிக்கல்கள்? எல்லாமே வர, அதான் சொன்னேனே, இங்க எல்லாமே வராங்க. ஆனா அதுலயும் சில சிக்கல்கள் நிறைய வராங்க. அதாவது நம்ம சொல்றேன் இந்த மாதிரி தாயத்தை கட்டுங்கன்னா, இல்லைங்க ஐயா நான் கட்டினா தாயத்தை எங்க பாஸ்டருக்கு தெரிஞ்சு போயிடுச்சுன்னா திட்டுவாங்கன்றாங்க. இது பாஸ்டருடைய திருத்தறினா இருக்குது. இல்லை நாங்கள் என்ன நம்ம எங்கள் மதத்தையை நாங்கள் சேர்க்க சொல்கிறோம். உங்களுடைய நோய்க்கு தீர்வு தான் நம்ம கொடுக்குறோம். இதில் என்ன தப்பு இருக்குது? பாஸ்டராக இருந்தாலும் சரி, கிறிஸ்டினில் இருந்தாலும் அவர் யார்? நம்ம நபிகள் நாயகர்கள் தான் அவருக்கு இயேசு. அவர் நம்ம தான் பிரித்து வச்சுருக்கிறோம். மக்களுமே மனுஷனுமே பிரிக்கணும் அவசியம் இல்லையே. நோய்க்கு ஒரு தீர்வு தானே எல்லாமே நாங்கள் கேட்குறோம். நாங்கள் உட்காந்துருக்கு எதுக்கு? ஜாதி மதத்தை ஒன்றா சேர்க்கறதுக்கு உட்காந்துருக்குறோம். இருக்கிற நோயை தீர்வு சிரிப்பது தானே உட்காந்துருக்குறோம். அது தயவுசெய்து புரிஞ்சிக்க மாட்டேன்ட்டாங்க மக்களுங்க. அது போகக்கூடாது, இது போகக்கூடாது, அதை பண்ணக்கூடாதுன்னு சொல்லி தேவையில்லாமல் சின்ன பிரச்சனையை பெருசாக ஆக்கி நல்லா இருக்கிற குடும்பத்தை பிரிஞ்சிடுற அளவுக்கு ஆக்கிடுறாங்க. அதை நீங்க இங்க வந்த நிறைய பேர் நிறைய பாதிப்புகளோட இங்க வந்திருக்காங்க, அவங்களுக்கான தீர்வுகள்லாம் கொடுத்துருக்கீங்க. ஓகே, அதை தாண்டி நீங்களே வியந்து பார்த்த ஏதாச்சும் விஷயங்கள் இருக்கா? யாருக்காச்சும் நீங்க நிறைய தீர்வுகள் கொடுத்தோம் அது சரி பண்ண முடியாம நீங்க கஷ்டப்பட்டது உண்டா? நிறைய கேஸ் இருக்கு. சொல்றீங்க? நிறைய கேஸ் இருக்கு. இப்போ போன வாரத்துக்குள்ள ஒரு கேஸ் வந்துட்டு போனாங்க. அவங்களுக்கு வந்து இருக்கிறதுலே ரொம்ப டஃப்பான கேஸ் அதுதான் மட்டும்தான். அது வந்து நான் கிடையாது, என்னுடைய பெரிய பெரிய குருக்கள்கள் எல்லாம் போய் பார்த்துட்டாங்க. அவங்க எல்லா இடத்துலையும் போய் பார்த்துட்டு ஆராய்ஞ்சு தான் என்கிட்ட வந்திருக்குது அந்த கேஸ். அவங்களுக்கு வந்து
தீர்வே கிடையாது. உட்காந்து பார்த்தா தான் தெரிஞ்சது அதை வந்து தீர்வே கிடையாது. காரணம் என்னன்னா, அவங்க முன்னோர்கள் செஞ்ச சாபம், அவங்களுக்கு செஞ்ச முன்னோர்கள் சாபம், அவங்க செஞ்ச பாவம், பெரியவங்க செஞ்ச பாவம் தான் பிள்ளைங்களுக்கு வந்து சேருன்னுவாங்க பார்த்தீங்களா, அதுலேருந்து வந்து தான் ஒரு பீஸ் அவங்க வந்திருக்காங்க. அவங்களுக்கு ஜென்மத்துக்கு போகவே போகாது. அது சாவர வரைக்கும் அவங்க அதில் தான் இருக்கணும். அவங்க என்றைக்கே மனசு கஷ்டமாயிடுச்சு. அது அந்த அளவுக்கு அவங்க அவஸ்தைப்படுறாங்க. ஆனால் புருஷன் கூட தான் இருக்கிறாங்க, பெரிய பெரிய பிரச்சனைகளை அனுபவிச்சுன்னுக்கிறாங்க. ஏன்னா அது ஜென்ம சாபம். அது என்ன சொல்லுவாங்க, அது பெரியவங்க செஞ்ச பாவத்தை அவங்க அனுபவிச்சுருக்கிறாங்க. அது யாராலையும் ஒன்றும் பண்ண முடியாது. இந்த ஜென்ம சாபத்துக்கு தீர்வே கிடையாது. தீர்வு கிடையாது. அது வந்து இருக்கு. எப்படி தீர்வுன்னா, நம்ம கொடுக்குற தான தர்மத்தில் கொஞ்சம் தப்பிச்சிக்கின்னு போகலாம். இந்த மாதிரி இடத்துல எல்லாம் வந்து கொஞ்சம் கிளப்பி எடுத்து தப்பிச்சின்னு போகலாம். அதுலேருந்து ஃபுல் கியூர் ஆக முடியாது. தற்காலிகமாக வாழலாம், கண்ட்ரோல் பண்ணி வாழலாம். ஓகே, இந்த மாதிரியான விஷயங்களும் நிறைய இருக்குமா. முந்தானத்து உட்காந்து அவ்வளோ அழுது போனாங்கம்மா அந்தம்மா, பாவம். இன்னொரு கேஸ் கூட இருக்குது. அது வந்து வீட்டுக்காரர் கூட இருந்தோம், இவன் வீட்டுக்காரனாவே அந்த ஒரு ஆன்மா வந்து அவன் கூட வாழ்ந்துட்டு இருக்குது. வேற ஒரு ஆன்மா. ஆமாம், அவன் வீட்டுக்காரர் மாதிரியே தான் அவன் கூட வாழ்ந்துருக்கிறான். அவன் என்ன துணி போடணும், அந்த பொம்பளை என்ன சமைக்கணும், என்ன ட்ரெஸ்ஸு பண்ணணும், எங்கே போகணும் வரணுன்ட்டு அது ஆவி இருக்கிற உடம்புல இருக்குது. அது சொல்கிறது மட்டும்தான் அது கேட்கணும். அது என்ன சொல்லுதோ அதை தான் நீங்கள் போடணும், உறுத்தணும். இந்த கல்ல துணி போடுன்னு சொன்னால் அதுக்கு துணி தான் நீங்கள் போடணும். அந்த கண்ட்ரோலில் வச்சிருக்கிறான் அந்த ஆன்மா. அதெல்லாம் வந்து சீக்கிரத்தில் பிரிக்க முடியாது. பிரித்தா அது உயிருக்கு தான் ஆபத்து. நாங்கள் உட்காந்து பிரித்து எடுத்துருவோம், முடியாதெல்லாம் கிடையாது. நான் உட்காந்து ஒரு குரூப்பாக படித்து உட்காந்தேன்னா அதை பிரித்து எடுத்துருவேன். ஆனால் அந்த பொண்ணு வாழாது, உயிர் போயிடும். ஏன்னா அதோடைய கண்ட்ரோல் முழுசாகவே இருக்குது. நாடி நரம்பு ரத்தத்தில் மொத்தமாக அது சேர்ந்து கலந்துருக்கும். அது ரொம்ப நாட்கள் எடுத்து வருஷங்கள் தான் உட்காந்துருது. அது அவங்க லேட்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி இங்கே வர ஒன்றும் பண்ண முடியாது. அது கண்ட்ரோல் பண்ணி வைக்கலாம், சந்தோஷமாக புருஷன் கூட வாழ்கிற மாரி வைக்கலாம். அதை வந்து நம்ம அதை கீர் பண்ண முடியாது. பண்ணணும்னா அது வேரோடு எடுக்கணும். எடுத்தால் அது உயிருக்கு தான் ஆபத்து. அது படிப்படியாக தான் பண்ணணும். அதுமாரி நிறைய கேஸ் இங்கே இருக்குது. வராங்க, ரொம்ப அவஸ்தைப்படுறாங்க, நிறைய கஷ்டத்தில் வந்து சொல்லிட்டு போகிறாங்க. நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நல்லா இருக்கு, இன்ஷால்லா என்னால் முடிஞ்ச அளவுக்கு பண்ணிட்டு தான் இருக்கிறேன். இங்கே அதிகமாக வர்றது இந்துவா, முஸ்லீமா, கிறிஸ்டின்ஸா? ஏன்னா எல்லாமே வந்து ஒரு ப்ராப்ளம் வருதுன்னு சொன்னீங்க. எல்லாமே வராங்க, எல்லாருமே மூணுமே வராங்க. ஓகே, இன்க்ளூடிங் எல்லாமே வராங்க. ஐயர்வாள் முதல் கொண்டு வராங்க, கிறிஸ்டின்லேருந்து வராங்க, எல்லாமே வராங்க. பிரச்சனை ஒன்று தானேம்மா, மனுஷன்தான் வேற வேற, நம்ம தான் பிரிச்சுக்கணும். ஆனால் அந்த ஆத்மாவுக்கும் சரி பில்லி சூன்யத்துக்கும் சரி இவன் ஜாதி இந்த ஜாதின்னு தெரியாதுல்ல. ஏவி விட்டா பிரச்சனை எல்லாருக்குமே வருது இல்லையா. என்ன கொஞ்சம் அந்த பாதிப்பு இருக்கிறவங்க கொஞ்சம் ஆரம்பத்துலேயே வந்து பார்த்துட்டா நம்ம உடம்புல எங்கேயுமே தங்காது. ஒரு சிலருக்கு வந்து நடுமுது எலும்புல உட்காரும், ஒரு சிலருக்கு ரத்தத்தில் கலந்துரும், ஒரு சிலருக்கு உடம்புல உட்காரும். எலும்புலையோ ரத்தத்திலேயோ கலந்துச்சுன்னா எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். இப்போ யாராச்சும் தூங்குறாங்க அப்படின்னா உங்களுக்கு கனவுகள்லாம் வரும் இல்லையா? அந்த கனவுகள் வந்து நிறைய விஷயங்கள் நமக்கு முன்னெச்சரிக்கையா சொல்லும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இந்த கனவுகள் மூலியமா நமக்கு எந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு எப்படி மாதிரியான விஷயங்களை நமக்கு முன்னாடி அறிகுறியா காட்டும்? கனவுகள் வந்து எல்லாருக்குமே வராது அந்த மாரி. ஏன்னா கனவுல வர்றது வந்து நல்லது முன்கூட்டியே நமக்கு தெரிகிற அளவுக்கு யாரும் இங்கே ஞானி கிடையாது. அந்த அளவுக்கு யாருக்குமே அது வராது. ஒரு சிலருக்கு தான் நல்லா அதில் வந்து புனிதமான மனுஷனாக இருந்தால் தான் அதை இந்த ஈடுபாட்டில் இருக்கிறவங்களுக்கு, கடவுளுடைய பக்தி ஈடுபாட்டில் இருக்கிறவங்களுக்கு தான் நாளைக்கு நடக்கக்கூடிய விஷயத்த இன்றைக்கி நம்மளுக்கு தெரியறதுக்கு அவங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்மள மாரி சாதாரண ஆளுங்களெல்லாம் வாய்ப்பு வராது. அது கனவுலெல்லாம் யாருக்குமே காட்டாது. நம்மள மாரி கனவுலெல்லாம் வர்றது எல்லாமே வந்து இடகுணமாக தான் வரும், கெட்ட கனவாக தான் வரும். நல்ல கனவுலாம் என்றைக்குமே வராது. எல்லாம் ஏன்னா நம்ம மெயின் வந்து கனவு நம்ம காண்றதே கிடையாது. நம்ம படுத்து தூங்கணுன்னே நம்முடைய ஆன்மா வந்து ஆவி வந்து அதோடைய உலகத்துக்கு போய் சுத்த போயிடுது. ஓகே, இப்போ எனக்கு இன்னொரு கேள்வி இருக்குது. காட்டேரி அப்படின்னு சொல்கிறோம், அந்த தீய சக்தியா உண்மையிலே நல்ல சக்தியா? தீய சக்தி தானே காட்டேரி. யாரு சாமியெல்லாம் கும்பிடுறாங்க? ஆமாம், முனீஸ்வரோடைய ஒய்ஃப் தானே காட்டேரி. அப்புறம் தீய சக்தியா இருந்துகிட்டே எப்படி காட்டுறனா அவருடைய கண்ட்ரோல் வச்சிருக்காரு. அது பேரே காட்டேரி, ரத்த காட்டேரி. அந்த அம்மாவுக்கு ரத்தம் தான் பிடிக்கும். அதனால தான் அவருடைய கண்ட்ரோல் யாரு, அவங்க வீட்டுக்கார் முனீஸ்வரர், அவங்க தான் கண்ட்ரோலில் வச்சிருக்காரு. நல்ல விஷயங்கள் செய்யுமா காட்டேரி? காட்டேரி இது வரைக்கும் நல்ல விஷயம் செஞ்சதெல்லாம் நான் கேள்விப்பட்டது கிடையாது. அவருடைய கண்ட்ரோலில் இருக்கிறது நம்ம முனீஸ்வரர் தான் வச்சுப்பார், அவர் தான் கண்ட்ரோலாக பார்ப்பார். அதனால தான் எந்த வீட்லேயும் சரி முன்னாடி போகிறதே வந்து முனீஸ்வரர் தான் போவார், பின்னாடி தான் காட்டேரி வரும். இப்போ எங்களுக்கெல்லாம் வந்து சொல்லி கொடுத்ததெல்லாம் அதுதான் எங்களுக்கு நான் பண்ணியிருக்கோம், அனுபவிச்சதெல்லாம் அதுதான். முன்னாடி வந்து முனீஸ்வரர் போவார், பின்னாடி தான் காட்டேரி வரும். பின்னாடி வரும்போது அவர் அப்பயே சொல்லிட்டு தானே வருவார். ஏன்னாப்பா யார் வர பார்த்துட்டு வா, கீழே கிளைகள் கிடக்குது ஒடிச்சு வாயில போட்டுறாது, அது சொல்லிட்டு தான் போவார் அவர். காரணம் வந்து நம்மளுடைய எல்லாமே மக்கள் நம்ம படுத்துட்டு இருக்கிறாங்க. வீட்டில் இருக்கும்போதுலாம் சொல்லுவாங்க பாருங்க, என் வீட்டில் இருக்குது முனீஸ்வரருடைய நடமாட்டம் இருக்குது, இப்படி தான் போவார், இப்படி தான் வருவாருன்னு. அப்படி இருக்க சொல்ல பாதிப்பு யாருக்குமே இருக்காது. ஏன்னா முன்னாடி அவர் தான் போகிறது, பின்னாடி தான் காட்டேரி போகுது. அதனால் அதன் பாதிப்பு இருக்கிறது வாய்ப்பு கம்மி தான்.
ஆனால் ஒரு சில டைமில் வந்து அவங்கள அறியாமலே பாதிப்பு வருது. உங்களுக்கு ஏதாச்சும் இடத்துல ஏதாச்சும் பயங்கள்லாம் ஏற்படாதா? நீங்க தைரியமாவே எல்லாத்தையுமே ஹேண்டில் பண்ணி ஃபுல்லாத்தையுமே கவர் இந்த பண்ணிடுவீங்களா? தொழிலை பொறுத்தது வரைக்கும் நான் பயந்தானா கண்டிப்பாக நான் அடி வாங்கிடுவேன். பயன்றது கொஞ்சம் ஒரு துளி கூட இருக்கக்கூடாது. ஏன்னா ஒரு துளியாவது பட்டுதுன்னா நம்ம சொல்லுவோம் பார்த்தீங்களா, நம்ம பயறது எதிராளி தெரிஞ்சிச்சுன்னா நம்ம தாக்கப்படுறது தான். அந்த நடக்கம் நமக்கு இருந்துச்சுன்னா நம்ம அடி வாங்கிடுவோம் கண்டிப்பாக. ஓகே. அதெல்லாம் இருக்கக்கூடாது. நமக்கு அது இருக்கவும் இருக்காது. ஏன்னா நம்மளுடைய கான்சன்ட்ரேஷனே வந்து நம்ம அதை துரத்துறது தான் இருப்போம். அதை முதல்ல விலகுது. ஏன்னா அது விலகினா எனக்கும் நல்லது, அவங்களுக்கும் நல்லது. அதனால அது விலக தான் பார்ப்போம். இப்போ நெறைய இடங்கள்ல நான் தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கேன். எக்கச்சக்கமான இடங்கள்ல பேய் பிசாசு, இந்த பில்லி சூனியம், ஏவல் எல்லாத்துக்குமே வந்து தீர்வு குடுக்குறோம் அப்படிங்கிற மாரி நெறைய பேர் வந்துட்டாங்க. ஆமா. ஸோ அவங்கள நாங்க எப்படி கண்டுபிடிக்கிறது? இப்போ எனக்கு ஒரு பிரச்சனை இருக்குன்னா, என் வீட்டுக்கிட்ட அவங்க தான் இருக்காங்கன்னு நான் அவங்க கிட்ட போறேன். ஆனா அவங்க ஃபேக்கா தான் பண்ணுவாங்க அப்படிங்கிறத நான் எப்படி கண்டுபிடிக்கிறது? சிம்பிளான விஷயம். அவங்ககிட்ட வர்ற ஆளுங்க கிட்ட ஒரு ஆளுகிட்ட 2 ஆளுகிட்ட கேளுங்க. அவங்க இந்த ஏரியாவில் இருக்கிறாங்க. இவர் எப்படி யூஸ் பண்ணுறாரு? இவர் பண்ணியிருக்காரு நல்லா இருக்காராங்களா? இல்லையா? போயிட்டு வரவங்கிட்ட விசாரிச்சு பாருங்க. இப்போ டாக்டர்கிட்ட போகிறோம். இவர் நல்ல டாக்டரான்னு கேட்டார் யாருன்னு சொல்லுங்க. ஏன்னா எத்தனை பேர் கேட்குறாங்க இல்லையா? ஏம்மா டாக்டர் நல்ல டாக்டரா? போங்க நல்ல டாக்டர் போயிட்டு வந்தால் நல்லா ஆகிறேன்னு சொல்கிறாங்க. அந்தமாதிரி சொல்கிறவங்ககிட்ட போங்க. கண்டதெல்லாம் உட்காரவங்கிட்டெல்லாம் போயிட்டு நம்ம போய் காசு கொடுத்து ஏமாறதோட நீங்கள் விசாரிச்சுட்டு போகலாமே. இப்போ என்கிட்டயும் வராது ஆன்லைனில் காசு போகிறேன் நீங்கள் வந்து பண்ணுங்கன்னா அதெல்லாம் கிடையாது. எதுவாக இருந்தாலும் ஃபோன் பண்ணுங்கள், நேரில் வாங்க. ஆன்லைனில் பண்ண வேண்டிய விஷயம் என்ன இருக்குதோ அதை நான் பண்ணுறேன். நேரில் வர வேண்டிய விஷயத்துக்கு கம்பல்சரி நீங்கள் இந்த வந்து தான் ஆகணும். சரிங்களா? அதனால் நிறைய பேர் அதான் சொல்லுங்கள், எதுவாக இருந்தாலும் கால் பண்ணுங்கள். எனக்கு நேரில் வர முடிஞ்சால் வாங்க, இல்லை என்னால் வர முடியாதுங்க ஆன்லைனில் பண்ண முடிஞ்சால் நான் அனுப்புகிறேன். எனக்கு தேவையான பொருளுங்க நான் உங்களுக்கு அட்ரஸ் அனுப்புகிறேன். எனக்கு கொரியர் போட்டு விடுங்க, நான் இங்கேருந்து செஞ்சு நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். ஆன்லைனில் அனுப்புகிறேன். நிறைய பேருக்கு அனுப்பிச்சு தான் இருக்கிறேன் ஆன்லைனில். இப்போ உங்கள வந்து யாராச்சும் இந்த வீடியோவ பார்த்துட்டா இருக்கட்டும், இல்ல இது மூலியமா உங்கள ரீச் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எப்படி உங்கள ரீச் பண்ணலாம்? தாராளமாக என்னுடைய மொபைல் நம்பர் இப்போ சேனல்லே உங்களுக்கு கீழே போட்டுருவீங்க. தாராளமாக எனக்கு கால் பண்ணுங்கள். எந்த விஷயமா இருந்தாலும் சரி, எந்த நேரமாக இருந்தாலும் சரி கால் பண்ணுங்கள். கால் பண்ணுனா நான் எடுக்கலைன்னா நீங்கள் என்னடா இன்ட்ரடியூஸில் வந்து நம்பர் கொடுத்துருக்கீங்க, கால் போட்டால் எடுக்கல அப்படின்னு நினச்சிக்காதீங்க. கால் பண்ணுங்கள். ஃப்ரீயாக இருந்தால் நான் எடுத்து பேசுவேன். இல்லைன்னா மிஸ் கால் இருந்துச்சுன்னா நானே திருப்பி உங்களுக்கு கால் பண்ணுவேன். நான் அது ஒரு நாளாக இருந்தாலும் சரி 2 நாள் ஆனாலும் சரி கால்ஸ் எனக்கு வந்துட்டு தான் இருக்கும். நான் பார்த்துட்டு நானே உங்களுக்கு திருப்பி ரிப்ளை பண்ணுவேன். கால் போட்டோன்னே எடுக்காதுன்னு நினச்சிக்காதீங்க. எந்த நேரமாக இருந்தாலும் கால் பண்ணுங்கள். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, கணவன் மனைவி பிரச்சனையாக இருந்தாலும், காதலர்கள் பிரச்சனையாக இருந்தாலும் சரி, பிஸ்னஸ்ஸு, தொழில், இடம் விற்கிறது வாங்கிறது, எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, பில்லி பேய் பிசாசு சூன்யம் எந்த பிரச்சனையாலும் நல்லது மட்டும் பண்ணுற மாதிரி இருந்தால் தாராளமாக என்னை கால் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக செஞ்சு தரேன் உங்களுக்கு. என்னால் முடிஞ்சாலும் கண்டிப்பாக நான் ஹெல்ப் பண்ணுறேன். ஓகே சார். இவ்வளோ நேரம் ஒதுக்கி இத்தனை விஷயங்கள் மக்களுக்காகவும் சரி, எங்களுக்காகவும் சரி, இத்தனை விஷயங்கள் எங்கள் கூட பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்கள் நேரத்தை செலவழிச்சு ரொம்ப நன்றி சார்.